கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. வியக்கத்தக்க மனந்திரும்புதல். நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயந்திருக்கிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். லூக்கா 23:40-41. இவை கர்த்தராகிய இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்த இரு கள்ளர்களில் மனந்திரும்பின கள்ளனின் வார்த்தைகளாகும். மத்தேயுவும் மார்க்குவும் தங்களுடைய சுவிசேஷங்களில் கொடுக்கும் விவரத்தின்படி கர்த்தராகிய இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்ளர்கள் இருவரும் முதலாவது அவரை நிந்தித்தனர். ஆயினும் அதற்கு பின்னர் அவர்களில் ஒருவனான மனந்திரும்பின கள்ளனின் இருதயத்தில் இவ்வளவு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை உண்டு பண்ணினது யாது என்பதை நாம் திட்டமாக அறியோம். ஒருவேளை அக்கள்ளர்களும் இங்கு நின்று கொண்டிருந்தவர்களும் இரட்சகரை நிந்தித்த போது அவரது முகத்தில் தென்பட்ட இரக்கமும் மன்னிப்பும் பரிவும் அம்மாற்றத்தை உண்டு பண்ணினதாயிருக்கலாம். ஒருவேளை அது நமது இரட்சகர் தமது இருதயத்தின் ஆழத்திலிருந்து, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என சத்தமிட்டு உரைத்தபோது உண்டானதாயிருக்கலாம். அது எதுவாயிருப்பினும் அந்த கள்ளனுடைய இருதயத்தில் பூரணமான மாற்றம் உண்டாயிற்று என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மற்ற கள்ளன் தேவனுக்கு பயப்படாதிருந்ததை குறித்து அவனை கடிந்து கொள்ளும் அளவுக்கு இக்கள்ளன் உண்மையாகவே மனந்திரும்பி தனது பாவங்களை அறிக்கையிட்டான். தான் மரண ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டது ஒரு நியாயமான தண்டனை எனவும் அவன் ஒத்துக்கொண்டான். பின்னர் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் கிறிஸ்துவின் பாவமற்ற தன்மையும் நித்திய ஜீவனில் தனக்கு இருந்த விசுவாசத்தையும் தேவனுடைய ராஜ்யம் வரப்போவதையும் அவன் அறிக்கையிட்டான். தேவன் தன்னில் ஒரு ஆச்சரியமான கிரியையை நடப்பிக்கும் அளவிற்கு ஒரு நொடி பொழுதுகளில் அக்கள்ளன் தனது இருதயத்தை அவ்வளவுக்கு அதிகமாய் தாழ்த்தினான். அநேகர் தங்கள் வாழ்நாளெல்லாம் கர்த்தராகிய இயேசுவை அறிந்தவர்களாயிருந்தாலும் இத்தகைய இருதய மாற்றப்பட்ட நிலையை அடைவதில்லை. ரட்சிப்பு என்பது நமது பாவங்களை உண்மையாய் அறிக்கையிடுவதினாலும் கர்த்தராகிய இயேசுவே நம்மை ரட்சிக்க வல்லவர் என்பதையும் அங்கீகரிப்பதாலும் உண்டாகும் பலனாகும். தேவனுக்கு பயந்து மெய் மனஸ்தாபத்துடன் தங்கள் பாவங்களை உண்மையாய் ஆழமாய் அறிக்கை செய்கிறவர்கள் அந்நாளில்தானே பரதீசை தங்கள் ஆத்துமாவில் அனுபவிப்பார்கள். அன்பான தேவ பிள்ளையே, உம்முடைய இருதயத்தில் பரதீசு ஆளுகை செய்யும் மட்டும் நீர் உமது சகல பாவங்களுக்காகவும் மனஸ்தாபப்பட்டு மனந்திரும்புவீராக. ஆமேன்.